Welcome to my channel. Hi. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டில் எப்படி மட்டன் குருமா செய்வாங்களோ அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி மட்டன் குருமா செய்ய போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் மட்டன்லாம் பீஸ் போட்டு தண்ணியோடு சேர்த்து நல்லா அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கங்க. அதில் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது 3 வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சிங்க. அதுமாரி 3 தக்காளியும் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ அந்த எண்ணெயில் வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தெல்லாம் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்குங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரமே வெங்காயம் வதங்கி வந்துடும். வெங்காயம்லாம் நல்லா முறுமுறுன்னு லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கிட்டு இருந்த வெங்காயத்திலே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் இதில் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிருங்க. 3 பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அவிச்சு வச்சிருந்த மட்டனையும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம குருமா செய்கிறதால இதில் காரம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்து. இப்போ 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக. பேஸ்ட் இது மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம கொதிச்சு வர குழம்புல இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 10 கிராம் அளவுக்கு கசகசாவையும் 10
முந்திரி பருப்பையும் சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரை கப் அளவுக்கு இதில் பால் கலந்து அதே குழம்புலேயே இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொதிச்சு வர வரைக்கும் மூடி வச்சுருங்க. கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகு போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரத்துக்கு வச்சிடுங்க. அதில் நல்லா குருமா வந்து ஃபார்ம் ஆகி வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான மட்டன் குருமா ரெடி ஆகிடுச்சு. கல்யாணக்கார வீட்டில் செய்கிற அதே டேஸ்ட்டோட அதே மனத்தோட மட்டன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.